பழனி சொல்லுங்க. நிக்கிறேன் வேலையா வந்தோம், அப்படியே பேசிட்டு இருந்தோம். நண்பர் ரொம்ப நாள் ஆச்சு, சரி நண்பர்கிட்ட பேசிட்டு போவான்ட்டு பேசிட்டு இருந்தோம். ஐயாயிரம் வந்தார் காட்டுல இருந்த. சரி, அவர் வேற காட்டுக்கு வந்து உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நம்ம தோப்புக்கு வந்துடும். சரி, உடனே வா. அவ்வளோ அவசரம் ரோட்ல வந்து அதெல்லாம் பேசணும். வந்துடுறோம், தோப்புக்கு வரப்போ. ஆமா, வரப்போ என்னன்னு தெரியல. உன்கிட்ட சைஸா பேசிட்டு போறாரு, என்ன விஷயம்? என்கிட்ட என்ன பேசுனாரு? நீ தானே சொல்லிட்டு இருந்த தோப்புக்கு வாங்குற. அவர் ஒரு பையன் இல்ல, ஒண்ணு இல்ல, இல்லையா அவரு உன்கிட்ட தான் தோப்பு காட்டு போறாரு. என்கிட்ட சொன்னாரு. ஒன்னும் சமாச்சாரம் இல்லையாட்டுக்குதா? சமாச்சாரம் இருக்க வச்சுதானே அவர் சொல்றாரு நான் தோப்புவான்னு. எல்லாமே இருக்கு, அவர் சொல்ல மாட்டாரு. முக்கியமான வேலை ஏதாச்சும் தகவல் மட்டும் சொல்ற மாதிரி இருக்கும். போயிடலாம் பள்ளி, போயிட்டு ஐயா மரியாதை சொல்லிட்டு போறாரு. என்னன்னு போய் கேட்டு மெனக்கிட்ட சொல்லிட்டு போறாரு. நம்ம அதை போய் கேட்கணும். பெரிய மனுஷன் சொல்றாரு. சரி வாங்க, அப்ப போயிட்டு வரோம். வணக்கம். வணக்கம் வணக்கம். சொல்லுங்க. இங்க கல்பனா வெங்கடேஷன் ஒருத்தர் இருப்பாரு இல்லைங்களா, உங்களுக்கு தெரியுமா? அவர் மீசக்காரன் கூட வீடு எங்கன்னு சொல்லுவீங்களா? ஆமா, அவரு என் கூட்டாளி தான். ஏங்க? ஒண்ணு இல்லைங்க, எனக்கு கல்யாண வயசுல பையன் இருக்கிறான். அப்படியா? அவர் வந்து பொண்ணு இருக்குதுன்னாரு. பொண்ணு வந்து நல்ல மகாலட்சுமி மாதிரி முக வளதோட குடும்ப பாங்கன்னு பொண்ணு இருக்குன்னாரு. சரி சரி, அது சம்மந்தம் பேசலன்னு சொல்லி போயிட்டு இருக்கு. ஓ, கல்பனா வெங்கடேஷன் பொண்ணு பார்க்கறதுக்கு வந்துருக்கீங்க? ஆமா ஆமா. பெத்தநாயகம் மலைங்க. ஏங்க, பெத்தநாயகம் மரத்துல பொண்ணு இல்லையா? நான் சொல்றது கோச்சிக்காதீங்க. அவரு என் நண்பர் தான், சொல்லக்கூடாது தவிர. அதனால அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அங்கிருந்து வாழ்க்கையை தொலைச்சிடக்கூடாது. போட்டு விட்டுறாருயா. உனக்கு தெரியாது தவிர. ஏன்னா நீங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியாது, சரிங்களா? நான் சொல்றத நம்மளுக்குள்ளதான் வச்சுக்கணும். நீங்க அங்கேயும் இங்கெல்லாம் சொல்லக்கூடாது. மீசக்காரர் நல்ல மனுஷன் தான், அந்த ஆள் நல்லா தங்கமான மனுஷன் தான். பொண்ணு நல்லா 3 டிகிரி படிச்சிருக்குது, அதெல்லாம் குறவில்ல. ஆனா கொஞ்சம் அரச பரசெல்லாம் சொல்லிக்கிறாங்க. நம்ம எதுவும் பார்க்கல, எதுவும் பேசல. அதான் அரச பரசெல்லாம் சொல்லிக்கிறாங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யுங்க. அரசு புருஷனா இருந்தா கூட பின்னால அது போய் வாழ்க்கை நல்லா கூட அமையலாம் இல்லையா? நல்லா கூட பொழைச்சிக்கலாம். பெரிய மனுஷன் நம்மளை மதிச்சு வந்து கேட்டுக்கிறாரு. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு எல்லைச்சாமி இருந்து அந்த ஊரையே காப்பாற்றும். ஆமா, அந்த மாதிரி நீங்க வந்து பொண்ணு வீட்டுக்கு போற வழியில நின்று எங்க பையனுடைய லைஃபையும் என்னுடைய கௌரவத்தையும் காப்பாத்தினீங்க. நான் இப்படியே கிளம்பி போயிடறேன். அவர் வீட்டுக்கு போல. ரொம்ப நன்றிங்க. வணக்கம் வணக்கம். சரிங்க. பழனி பொழுதுனீங்க அந்த கல்பனா வெங்கடேஷன் கூடயே பொழுதுனையும் கூடயே இருக்க மீசக்காரருக்கு கூட. ஆமா, அந்த ஆள் விட்டு குடி ஏயா இப்படி கெடுக்கிறா? உன்னால ஒரு நல்ல விஷயம் பரவாயில்ல, ஒரு கெட்டது செய்யக்கூடாது இல்ல? இப்படி ஆயா பொத்தி போட்டு விட்டுருப்பா. புருஷன் இருந்தா கூட இப்ப போற இடமும் நல்லபடியா கூட அவங்க பொழைச்சிக்கலாம். அதை வந்து நாம கெடுக்க கூடாது இல்ல? ஒரே இலையிலே 3 பேர்லாம் உட்காந்து சாப்பிட்டுருக்கிறோம். இந்த மாதிரி அவரு விட்டு குடியை கெடுக்கிறிய நீ? இதெல்லாம் நியாயமா? இது கூடவே இருந்து இந்த வேலையை செய்யலாமா பழனி நீ? அவரு என் கூட வரும்போது எப்படி இருந்தாரு? ஏன்னா என்கிட்ட வந்து பிசினஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்டாரு. நான் பிசினஸ் ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். இன்னைக்கு அவர் எங்க இருக்கிறாரு? இருக்கட்டும், நல்லா இருக்குன்னு நினைக்கியா? நம்ம நடு தெருவில் நிக்கிறோம். நல்லா இருக்குன்னு நினை, கூட இருக்கும். நல்லா இருக்குன்னு நினைக்குது. அவர் நேரம் நல்லா இருக்காரு. கூட வந்து உனக்கு உதவி பண்ண அவனை கூட்டிட்டு போவியா, கழிச்சுட்டு போவியா? அதுக்கு அவர் வீட்டு ஃபுல்லா வாழ்க்கையா கெடுக்கிறது. வாழ்க்கையை கெடுக்கல, பாதுகாப்பா இருக்குன்னு சொன்னேன். இதுக்கு பேரு பாதுகாப்பா? இப்படி கெடுதல் பண்றதா? சரி சரி, ஜோலி முடிச்சு விட்டியா? வேலை முடிஞ்சுதா? ரைட், ஏதோ நம்மளால முடிஞ்சது. இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க, பாவம் இல்ல? தோப்புக்கு போயிட்டு என்ன கண்டிஷன்ல உட்காந்துருக்காருன்னு பாப்போம். உன்னை நம்பி அந்த ஆளு ஓண்ட சொல்லிட்டு போறாரு பாரு. எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா இந்த வார்த்தையை சொல்லிட்டு போவாரு. அதே நம்பிக்கையில தான் நானும் பிசினஸ் கொடுத்தேன். இன்னைக்கு 10% பணத்தை வெளியே எடுக்க மாட்டேங்கிறானுவ. எல்லா பணமும் நம்ம கிட்ட இருந்தா உருவிட்டானு. நல்லா இருந்துட்டு போறாங்கன்னு நினைச்சிட்டு விட்டு போ. நம்ம நாசமா போகணுமா? அப்படியே சொல்றேன். நேர காலம் வந்தா எல்லாரும் நல்லா இருப்போம். நம்ம நாசமா போகணும்னா இருக்கிறவங்க நாசமா போனதுக்கு அப்புறம் தான் நம்ம நாசமா போகணும். அப்படி ஒருத்தர் கெடுத்து நம்ம பொழைச்சிக்கிறோம். அது எப்படி நம்ம நல்லா இருக்காது இல்ல? அந்த கெடுத்து தான் அவங்க பொழைச்சிருக்காங்க. அது சரியில்லை. சரி இல்ல, இப்போதைக்கு நல்லா இருக்கு. அது அவ்வளவு சரி, வா நல்லா இருக்காது. தோப்புக்கு போ. என்ன சொல்றாரு கேக்கலாம். மீசை எப்படி இருக்குதுன்னு பாப்போம். போய் பார்த்துட்டு அந்த சோகத்தை ரசிக்கிறேன். நீங்க விசிக்கிறீங்க. சொல்லுங்கண்ணா. இது தடத்துல யாரை பார்த்தீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க சார். அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. நல்ல பொண்ணு தான். குடி கெடுக்கிறதுக்கு தான் ஊரில் 4 பேர் இருக்கிறானுல. இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்கப்பா?
வீட்டுக்கே போயிட்டீங்களா? சரி, அப்போ நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்கு? சரி வைங்க. கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களே. தடத்தில் வரும்போது சோகத்துல இருக்குது. அந்த சோகத்தை பார்த்து ரசிக்கிறேன். சொல்லு மிஸ்ஸா, தோப்பு வர சொன்னீங்க. ஆள் என்ன டல்லா இருக்கிறீங்க, சோகமா இருக்கிறீங்க? இந்த பொண்ணை பார்க்கறதுக்கு வர சொன்னோம். சரி. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா? சரி. மாப்பிள்ளை வந்து கோடீஸ்வரர்ன்ட்டு பையன். சரிங்க. நல்லா படிச்சிருக்கிறான். சொத்து சுகம் எதுவும் வேண்டாம், வரதட்சணையே வேணாம், எனக்கு பொண்ணு நல்லா இருந்தால் போதும், நல்ல குடும்பமாக இருந்தால் பொண்ணு போதும், கொடுத்தா போதுங்கிறான். போதும். பிறந்ததை பார்த்தானுல தெரியல. அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரனுவா என்ன சொன்னானுல தெரியல. மாப்பிள்ளை வீட்டுக்காரன் வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறான். அப்படின்னு குடி விளங்குமா? இது மாதிரிலாம் நீங்க சொல்ல ஏன் வவுறு எரிகிற மாதிரி அவன் குடும்பம் எரிஞ்சு போயிடும். இல்ல இது மாதிரிலாம் சொல்லாதீங்க. அப்புறம் வேற என்ன சொல்ல சொல்றேன்? இல்ல இல்ல அப்படி வேற என்ன சொல்ல சொல்றேன்? நல்ல காரியம் நடக்கிறது அப்படி நிறுத்தி போட்டானுல. இல்ல தலைவா, வழி இல்ல சொன்னால ஒருவேளை நம்பாலா இருந்துட்டானா அவங்க கூட நம்ம ஏன் கெடுக்கலாம்? நம்பால மட்டும் அந்த மாதிரி பட்டு படுக்குன்னு இப்படி பேசலாமா? ஒரு வாழ்க்கை பெரிய மனுஷன் வாழ்க்கை கெடுத்துட்டானே. பெரிய நல்ல மனுஷன் கோடீஸ்வரன் சொல்லலாமா தலைவரா? இதுக்கெல்லாம் நீ எதுக்கும் கவலைப்படாதா. தண்ணி கிண்ணிய போட்டுட்டு நீ பாட்டுக்கு ஊற சுத்திட்டு இருக்காத. ஒருப்பா நீ இரு. இந்த மாப்பிள்ள இல்லைன்னா அடுத்த மாப்பிள்ள. இதுக்கெல்லாம் நீ கவலையே படாத, வருத்தியே படாத. வருத்தப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல பழனி, கவலைப்படாத மிஸ்ஸா. ஒண்ணு வந்து ஒண்ணுது தெரியுதா? நான் என்ன மயிருக்கு தண்ணி அடிக்க போறேன்? என் பொண்ணு? ஆமா. சரி, அது என் பொண்ணுக்கு வர சொன்னா? உன் பொண்ணுக்கு தான் வர சொன்னேன். கோடீஸ்வரர் விட்டு மாப்பிள்ளையா? கோடீஸ்வரர் விட்டு மாப்பிள்ள. அதான் ஒரே பையனா? வீணா போச்சே. எவன் சொன்னானே தெரியல. என்ன வீணா பையன் போச்சு. இப்படி ஆகி போயிடுச்சு. ஆமா. அடடா, என்னடா இது? சரி என்ன? சரி தலைவா, சரி, எனக்கு வேற வேலை இருக்குது. ரைட். நான் இது இல்லைன்னா இன்னொரு இடத்த நான் சரி. பாத்துக்கிறேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கன்னா ஒரு வார்த்தை பேசலாம். இல்ல இல்ல நீங்க போயிட்டு வாங்க, பேசலாம். நேர்ல கூட போய் பேசலாம். ஒரே பையன் ஒரே மாப்பிள்ளைங்கும் போது நேர்ல கூட போய் பேசலாம் மிஸ்ஸா. அவன் தான் அவன் கேரக்டர் சரியில்லைன்னு சொன்னாங்க தடத்துல. அதை நான் பேசிக்கிறேன். அது எவன் சொன்னானே என்ன என் குடும்பம் வீணா போக கூடாது இல்லைங்க அப்படின்னு சொல்லி அவன் வருத்தப்படுறான். அதனால நம்ம வேற இடம் பாத்துக்கலாம். ஒரே மாப்பிள்ள, நல்லா கோடீஸ்வரர் பையன். ஏதோ நீங்க சொன்னா கொஞ்சம் கேட்பாங்களா? செழிப்பா இருக்கும். நீ சொல்லணும்ல இந்த மாதிரி கூட்டிட்டு வந்தேன். இந்த மாதிரி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரன்றாங்கன்னு வரும்போது நீ அங்க நின்று சொன்னில்ல தோப்புக்கு வானா, அப்போ ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துருக்கலாம்ல. அது என்ன தடத்துல சொல்றது சமாச்சாரமாங்க? சரி தலைவா, முடிஞ்சு போச்சு. சரி, எனக்கு வேற வேலை இருக்குது. நான் போயிட்டோம். மாப்பிள்ளை வீட்டுக்காரன் ஒரு ரெட்டு போயிட்டு வரலாம் சார். ஏப்பா பழனி, ஏப்பா பழனி, தாங்கள் தானே கண்ண காமிச்சனா இல்லையா? தனக்கு உன் புள்ள வாழ்க்கைய நீ ஏன் இப்படி கெடுத்துக்கிட்டியா? ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் மீச சொல்றாரு, அமைதியா வந்து கேப்பெல்லாம் தடத்துல நல்லது நினைக்கணும், நல்லதை பேசணும், நல்லது நடக்கணும், நல்லதா நினைக்கணும். வலி கேட்ட கொடுமைக்கு அவன்கிட்ட அள்ளி போட்டு உன் புள்ள வாழ்க்கை நீயே கெடுத்துட்டு தண்ணி நீயே போய் போட்டுக்கு போ. அதுதான் கமெண்ட்ரியா, எதுவும் பேசாதே. ஆனால் தடத்துல போறவனை விட்டு வம்படியா பேசி கெடுத்து விட்டு இப்போ நீ சோகமா உட்காந்துருக்க தோப்புல. உனக்கே நீ இப்ப குழி பறிச்சுக்கிட்ட மாதிரி ஆகி போச்சு. இப்ப எனக்கு தானே குழி பறிச்சுக்கிட்டேன். சொல்லு பார்க்கலாம். தனக்கு தானே குழி தோண்டிட்டியா? உனக்கு ஆகி போச்சு. வாயை வச்சுக்கிட்டு கம்முன்னு இல்லாம நல்ல இடம் மாப்பிள்ள போச்சு. இல்ல இவ்வளவு வசதியான அவங்க எப்படி கிடைப்பாங்க? ஒரு கோடிக்கணக்கான சொத்து இருக்குது, ஒரே பையனா. இதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத நல்ல குடும்பம் ஊர்ல பேசிக்கிறாங்க. அப்படி உள்ள குடும்பத்தை சொல்றேன் பள்ளியே, நல்லது செஞ்சாதான் நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சா தனக்கு நமக்கு உடனே கெட்டதுதான் நடக்கும். இப்போ உன் விஷயத்துல சரியா போயிச்சா? இது கணக்கு நேரா பாத்துக்கிட்டோமா இல்லையா? எப்பவுமே நம்ம நல்லதே நினைக்கணும், நல்லதே செய்யணும், நல்லதே பேசணும். அப்பதான் நல்லதே நடக்கும். அப்பதான் நல்லது நடக்கும். ஒருத்தர் கிடக்கு போய் நமக்கு வந்துருச்சுல கெடுதல வரக்கூடாது இல்ல நமக்கு. இது வாங்க 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 போலாம். வாங்க வாங்க சரி வாங்க. என் கூட்டாளி வெங்கடேஷ், கல்பனா வெங்கடேஷ் இருக்கிறாரு. நான் அவரை கூட்டிட்டு போய் மாப்பிள்ளை வீட்டுல கையா காலம் விழுந்து இந்த சம்மதத்தை பேசி முடிக்கிறேன். தெரியலீங்க, நீங்க போய் எங்களுக்கு தெரியாதுங்க, நீங்களாச்சும் அவராச்சும் பாத்துங்க பேசிங்க.